வந்து டே 11ஓட பேலியோ டயட் ரெசிபீஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்னையோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிட்டு பாருங்கள் 89.7 உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு 97ல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பேலியோ டயட்டை. இப்போ வந்து 89.7ல் வந்திருக்கேன். ஸோ என்னுடைய டயட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் தாங்க வந்து செய்ய போகிறேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டை வந்து எடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அத்தனை முட்டை வந்து எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து லைட்டாக வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங் எழுந்த உடனேவே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தினைக்குமே எடுத்துடணுங்க. ஒரு ½ hour கழித்து எலுமிச்சப்பழம் ஜூஸோ இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸோ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணுங்க. ஸோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்குங்க. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் வந்து ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன தான் வந்து கார்ப்ஸ் எடுக்கலைனாலும் கூடவே வந்து தண்ணி வந்துட்டு கரெக்டான லெவல் வந்து எடுக்கணுங்க. தண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்கணும். நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி 20 கிலோ இருக்கவங்க 1 லிட்டர் தண்ணி எடுக்கணுங்க. ஸோ நீங்கள் எத்தனை கிலோ இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வதக்கலும் தாங்க வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து வெண்டைக்காயெலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் வெண்டைக்காய் பொரியல் செய்கிற மாதிரி தான், பட் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து செய்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பேலியோவில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வெண்ணெய், நெய் இது நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெயோ இல்லைனா நல்லெண்ணெயோ வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேணுன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு வெண்டைக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிட வேண்டியதாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு பொரியல் தான், பட் கொஞ்சம் லேட் ஆகும். தேவையான அளவு மிளகா பொடி வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இது வந்து சிம்லே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் வதக்கல் வந்து செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய் செஞ்சிடலாம். ஸோ பேனில் வந்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். கடுகு சோம்புலாம் நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 4 பூண்டு பல்லும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஒரு ½ தக்காளியை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காயெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தனிமிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு வெறும் வாயில் தான் வந்து இதை சாப்பிட போகிறோம். அதாவது சாதமோ சப்பாத்தியோ எதுவும் இல்லாமல் அப்படியே தான் ப்ளைனாக சாப்பிட போகிறோன்றதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சோம்பு பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு வெண்டைக்காவும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயும் நல்லா வந்துட்டு குக் ஆகிடுச்சு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அண்டு கத்திரிக்காய் வதக்கல். ஸோ இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பேலியோவில் எடுக்கக்கூடிய காய்கறின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். பட் காலிஃப்ளவர் கேபேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 0% கார்ப்ஸ் இருக்குது. பட் கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கத்திரிக்காய், வெண்டைக்காயெலாம் வந்து கம்மியான அளவு வந்து எடுத்துகிட்டு காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ரக்கோலின்ற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். மதியம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஷாப்பிங் வந்து போயிருந்தாங்க. ஸோ பேலியோவில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இல்லாமல் வாங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கிடையாது. பன்னீர், சீஸ், கர்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம். இந்த வாரத்துக்கு தேவையான பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 கிராம் வாங்கினா இந்த கர்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐட்டம்ஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து யூஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இமாலயன் சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சாப்பாட்டுக்கு. ஸோ அதனால் இமாலயன் சால்ட் வந்து வாங்கினேன். அதாவது தினைக்குமே வந்து நம்ம பட்டர் காஃபி தான் வந்து குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து காஃபி பொடி வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாரத்துக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தாங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப அதிகமாக வந்து பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ஆஃபரில் வந்து போயிட்டு இருந்ததுங்க. 299, 99, 199 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட் வந்து பாருங்கள், ஐஸ்கிரீம் பவுல். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. 399ங்க அது செட்டு வந்து, சாரி 499ங்க அதோடைய செட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனோட இந்த கடையில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து வாங்க மாட்டேன். ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா 499 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைசர் பேஸ்கெட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ நான் வந்து பிளாஸ்டிக் மோஸ்ட்டாக வந்து வாங்க மாட்டேன்றதுனால சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ் செக்ஷன் போயிட்டு சும்மா டாய்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே வந்து ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரைஸில் தான் இருக்கா வெளியிலையும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த குட்டி பொம்மைலாமே வந்து பார்த்திங்கன்னா 250, 350, 499 போட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் டாய்ஸ்லாம் வந்து அதிகமாக வாங்கினதில்லை, அதனால் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த ப்ரைஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு மசாலா வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் பொடி, பூண்டு, பெருஞ்சீரகம் வந்துட்டு இடிச்சிட்டு அது சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழம் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஊற வைக்காமல் உடனே வந்து ஃப்ரை பண்ண போகிறேன்றதுனால கொஞ்சம் வந்து எலுமிச்சைப்பழம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேங்க. ஸோ புளிப்பு சுவை இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து தெரிய மாட்டுது. சப்போஸ் நம்மளுக்கு ஊறாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ளைனாக அதை மட்டுமே சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போலாம் வந்து அதிகமான எலுமிச்சைப்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த 3 மீன் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து மசாலாஸ்லாம் வந்து தடவி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுக்கலாம். இதை வந்துட்டு நல்லா நடுவில் கீரல் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ அந்த காரம்லாம் வந்துட்டு நல்லா உள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய கேப்பாகவே வந்து போட்டிருக்கேங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா ஃபில் பண்ணிட்டோன்னா மசாலாலாம் நல்லா வந்துட்டு ஊறி டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மதியம் வந்துட்டு வெஜ் எடுத்துக்கோங்க, நைட்டு மட்டும் கூட நம்ம வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயட்லாம் தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஊற விட்டேன், அதிகமாக வந்து ஊற வைக்கல. ஏன்னா நான் ஈவினிங் வரும்போது தான் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணனால ஊரெலாம் வந்து வைக்கலை. ஸோ இதை வந்துட்டு நல்லெண்ணெயில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான், எப்பயும் மீன் வறுக்கிற மாதிரி. இதாங்க என்னுடைய நைட் வந்து டின்னராக இருந்தது. ஸோ ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. எவ்ரி மண்டே ஆர் வெனஸ்டேயில் வந்துட்டு பேலியோ டயட் ரெசிபீஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. வாரம் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேனோ அதை வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னால் வந்துட்டு ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியல, அதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்காக வீடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.